அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு 7.12. ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். படம் 7.20 உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோளம், அடுத்து ஒரு உருளை மற்றும் கூம்பு இவற்றினுடைய ஆரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சமம். மேலும் படத்தில் உள்ளபடி இந்த உருளையினுடைய உயரமும் கூம்பினுடைய உயரமும் எதுக்கு சமமா இருக்குமா? ஆரத்திற்கு சமம் எனில் அதனுடைய வலைப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு: இப்போ வலைப்பரப்புகளின் விகிதம் அப்படிங்கிறப்போ வலைப்பரப்புகளின் விகிதம் ஈக்குவல் டு, இதில் எத்தனை ஷேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு உருவங்கள் இருக்குது, கன உருவங்கள். அதாவது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோளம், உருளை மற்றும் கூம்பு. இப்போ நம்மளுக்கு வலைப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கோளத்தின் வலைப்பரப்பு இஸ்டு உருளையின் வலைப்பரப்பு இஸ்டு கூம்பின் வலைப்பரப்பு. இப்போ கோளத்தினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4/r² அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ உருளையினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/rh. கூம்பினுடைய வலைப்பரப்பு அப்படிங்கிறப்போ /rl. இப்போ நம்மளுக்கு கூம்பினுடைய வலைப்பரப்பில் என்ன இருக்குது? எல். இப்போ இதில் நம்மளுக்கு எல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளுக்கு சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு √h² + r² அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ √h² அப்படிங்கிறப்போ கூம்பினுடைய உயரம் என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க, h = r. ஸோ இப்போ இங்கே r² ப்ளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r². இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2r². இந்த டேர்மை வெளியில் எடுக்கும்போது 2 வெளியில் எடுக்க முடியாது, ஆனால் r² வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? r அப்படின்னு வரும். அப்படின்னா இப்போ இங்கே ஆன்சர் √2 × r. இப்போ எனக்கு சாய் உயரம் என்ன கிடச்சிருச்சுன்னா √2r. இதில் அப்ளை பண்ணிடலாம். 4/r² × 2/r × ஹச்சினுடைய மதிப்பு, அதாவது உருளையினுடைய உயரம் எதற்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆரம். ஸோ r ஈஸ்ட்டு r எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்னா √2 × r. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் 4/r² ஈஸ்ட்டு 2/r² ஈஸ்ட்டு √2 /r என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r². இது எல்லாத்துலேயும் r² கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் கூடிய டேர்ம் 4:2 √2. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 வந்து 2 × √2 × √2 அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து எகைன் 2 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 × √2. இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி பேலன்ஸ் என்ன இருக்குது? √2. இங்கே ஒரு √2, இங்கே ஒரு √2, இங்கே ஒரு √2. எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் கூடிய டேர்ம் 2√2 √2 1 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அப்படி நம்ம அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் அப்படிங்கிறப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 2√2 √2 1.